நான் எம்ஏ தமிழ் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் இன்டர்வியூக்கு போயிருந்தேன், லெக்சரரா ஜாயின் பண்ணலான்ட்டு. இன்டர்வியூ முடிச்சு வெளியில வந்தோன்னே எங்க அப்பா கால் பண்ணாரு, தம்பி வேலை கிடைச்சிருமாடா. எங்க அண்ணன் கால் பண்ணான், பெர்மனன்ட் வேலையா இருக்குமாடா. என் தங்கச்சி கால் பண்ணுச்சு, அண்ணா நல்ல சம்பளமானா. எங்க அம்மா கால் பண்ணி என்ன தெரியுமா கேட்டாங்க, செல்லாம் மத்தியானம் சாப்பிட்டியாடான்னு கேட்டாங்க. இதுதான் ஒரு தாயினுடைய உள்ளம் என்பது. ஆனா அந்த அம்மாவை பத்தி நாம ஒரு போனை கையில வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்துலயும் யாருன்னே தெரியாது ஃபேஸ்புக்கில் அவங்க கிட்ட எல்லாம் ஹேவ் யூர் பிரேக்ஃபாஸ்ட், சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, முகம் தெரியாத முகவரி தெரியாத யார் யாரிடமோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோம். பிறந்ததிலிருந்து இறக்கிற கடைசி மூச்சு வரை நம்மை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற நம் பெற்றோர்களிடம் ஒரு நாள் கூட 3 வேளையும் சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்டதா வரலாறே இல்லை. நிறைய மாணவர்களுக்கு அவர்கள் தாய் தந்தையினுடைய பிறந்த தினம் தெரியாது. ஒரு நடிகர் நடிகையினுடைய பிறந்த தினம் நல்லா தெரியும். என் தலைவன் அவரோட பர்த்டே, என் தலைவனோட பர்த்டே, உண்மையிலேயே நமக்கு தலைவன் நம்ம அப்பா தான், தலைவி நம்ம அம்மா தான். அதை தாண்டிய தலைவனும் தலைவியும் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவர்கள் செய்கிற தியாகம் மிகப்பெரியது. இங்க இருக்கிற அத்தனை பேருமே உணர்ந்துங்க, எந்த அப்பாவும் தன் குழந்தைகளுக்கு தாண்டி தனக்கான வசதியை அமைத்துக் கொண்டதாய் வரலாறு இல்லை. எந்த தாயும் தன் குழந்தைகளை தாண்டி உணவு உண்டதாய் வரலாறே இல்லை. மிச்சம் இருந்தா அம்மா அதிகமா சாப்பிடுவாங்க. குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டு வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா தான் அம்மா அதிகமா சாப்பிடுவாங்க. அதுதான் அம்மாவோட உள்ளம். அதனால இங்க இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க கத்துங்க, பெற்றோர்களை மதிக்க கத்துங்க. இது ரெண்டும் இருந்துட்டாவே அதுவே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்ற அர்த்தம். முக்கியமான ஒரே ஒரு வேண்டுகோள் இங்க இருக்கிற அத்தனை பெற்றோர்களுக்கும், அடுத்த குழந்தைங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குல்ல மேடம், இருக்கு. உங்க குழந்தைங்க ஆடி முடிச்சோன்னா காம்பவுண்ட் சுவர் எட்டி குடிச்சு போயிடாதீங்க, சரியா? எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அது ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க குழந்தைங்க ஆடுறப்ப இங்க வந்து வீடியோ எடுக்கிறது, குழந்தைங்க ஆடி முடிச்சோன்னா அப்படியே குழந்தைய வெளில தூக்கி போட்டு இங்கேருந்து கட்டி குச்சி போயிடுறது. அடுத்த குழந்தை ஆடினா என்ன, அவங்க கை தட்டினா கை தட்டாட்டி என்ன, அப்படி இருக்கவே இருக்காதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இன்னொன்று, ஒரு 10 குழந்தை ஆடுது, அதுல 2 குழந்தை ஆடாம தான் போகும். அதுதான் அழகே. 10 குழந்தை நல்லா ஆடிட்டா பெரிய டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருந்தாவே போதுமே அந்த மாதிரி ஆடுறதுக்கு. எதுக்கு நம்ம குழந்தைங்க ஒரு 10 குழந்தை ஆடுறப்ப 2 குழந்தை சரியா ஆடாம இருக்கும். அந்த 2 குழந்தையோட அம்மா அப்பா வீட்டுக்கு போறோம்னா முங்குன்னு மொங்கறது. என் மானமே போச்சு, மானமே போச்சு, ஏன் ஒழுங்கு ஆட மாட்டேங்கிற, எவ்வளவு நாள் பிராக்டிஸ் காமிச்சா அடி அடிப்பாங்க. ஒண்ணு சொல்லவா, 10 குழந்தை சரியாக ஆடுகிற பொழுது 2 குழந்தை தவறாக ஆடினால் ஒட்டுமொத்தமாக அமர்ந்திருக்கிற இந்த 5000 பேரும் 8 குழந்தைகளை பார்க்க மாட்டார்கள். தவறாக ஆடுகிற அந்த 2 குழந்தைகளை மட்டும்தான் பார்ப்பார்கள். அப்படி என்றால் உங்கள் குழந்தைக்கு கூட்டத்தை கவர வைக்கிற சக்தி இருக்கிறது என்று அர்த்தம். அவன் தப்பா ஆனாலும் சரி, ரைட்டா ஆனாலும் சரி, குழந்தைங்களுக்கு கை தட்டணும், உற்சாகப்படுத்தணும். பாரதியார் மனைவியுடன் சென்றார், இது விடை வாக்கியம். ஒய்ஃப் கூட போனார், மனைவியுடன் சென்றார். இதை வினா வாக்கியமா மாற்றுன்னு ஒருத்தர் எழுதியிருக்கான், பாரதி யார் மனைவியுடன் சென்றார்? அந்த வார்த்தையில ஒரு கேப் விட்டான், அப்படியே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. என்னடா இது, என்னடா சார் வினா வாக்கியமா இருக்கா? இல்ல வினா வாக்கியமா இருக்கடா, உள்ளுக்குள்ள கண்ணாபனான் இருக்கு. என்ன கவலையே கிடையாது. எட்டயபுரத்தில் யார் பிறந்தார் ஒருத்தன் கேட்கிறேன். நான் ஒருத்தன் எழுதியிருக்கான் பதில், எட்டயபுரத்தில் யார் பிறந்தார்? யாருங்க பிறந்தா? மகாகவி பாரதி, எல்லாருக்குமே தெரியும்ல, எழுத வேண்டியதானே. அதுக்கு ஒருத்தன் எழுதியிருக்கான் குதர்க்கமா பதில், எட்டயபுரத்தில் எத்தனையோ பேர் பிறந்தார்கள், யாரை கேட்கிறீர்கள்? அவன் கேட்டது கரெக்ட். நான் மகாகவி பாரதி எங்க பிறந்தார்னு கேட்கணுமா? என்ன இது பாருங்க, அவனுக்கு வேற உலகத்தில் இருப்பானுங்க பசங்க இப்படி. இங்க இருக்கிற பசங்க எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க உங்க டீச்சரை சாரை நிறைய கிண்டல் பண்ணுவீங்க, அது அவங்களுக்கு தெரியும். அவங்களாம் கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அது அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வேலையை அவங்களால செய்ய முடியாது. நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களோ, என்ன பேசுனீங்களோ, அதை வந்து ஸ்டாஃப் ரூம்ல சொல்லி மற்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பையன் இப்படி பேசினான் தெரியுமா, ரொம்ப சேட்டை பண்றான், ரொம்ப குறும்பு பண்றான், நல்ல பையன் தான், நல்லா படிக்கிறான், சேட்டை பண்ணி ஏதாவது இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆசிரியருடைய கடமை இருக்கு பாருங்க மாணவர்களே, மிக மகத்தானது. ராமேஸ்வரம் ஏன் அப்துல் கலாம் சாரை பத்தி அத்தனை பேர் சொல்றோம்னா, அந்த மனிதர் விஞ்ஞானியா மனசில் நிக்கல, ஒரு மனுஷனா மனசில் நின்றார். அப்துல் கலாம் சார் சொன்னாரு, எப்படி சார் நீங்க விஞ்ஞானி ஆனீங்கன்னா? அவர் சொன்னாரு, நான் 5வது படிச்சுக்கிட்டு இருந்தேன், சிவசுப்பிரமணியர் எங்க வாத்தியார் பேரு, ஆசிரியர் சிவசுப்பிரமணியர் வந்து பறவைகள் பறக்கும் விதத்தை பத்தி பாடம் எடுத்தாரு.
பாடம் எடுத்து முடிச்சுட்டு என்ன கண்ணுங்களா பறவைகள் எப்படி பறக்குதுன்னு புரிஞ்சுதான்னு கேட்டாரு. புரியல சார் அப்படின்னு. என்னடா செல்லம் புரியலன்னு சொல்றீங்க, வாங்கடான்னு கூட்டிட்டு போய் ராமேஸ்வரத்தின் அலைகளுக்கு மத்தியில கரையோரமா நிக்க வச்சு, அப்ப நிறைய ஒரு புறாக்கள் கூட்டமா இருந்துச்சு. நாங்க உள்ள போனோம்னா எல்லா புறாக்களும் பறந்தது. அப்ப எங்க ஆசிரியர் சொன்னாரு, இங்க பாத்தீங்கன்னா பறவைகள்லாம் எப்படி பறக்குதுன்னு. இப்ப புரிஞ்சுதான்னு கேட்டாரு. எல்லாரும் புரிஞ்சுதுன்னு தலையாட்டணும். அப்ப நான் போய் ஆசிரியர்கிட்ட கேட்டேன், சார் நாமளும் இந்த மாதிரி வானத்துல பறக்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு என் ஆசிரியர் சொன்னாரு, உண்மையும் உழைப்பும் உற்சாகமும் உன்கிட்ட இருந்துச்சுன்னா உன்னால வானத்தை தாண்டி பறக்க முடியும்னாரு. அன்று அவர் விதைத்த விதைதான் விஞ்ஞானியாக டாக்டர் அப்துல் கலாமாக உங்கள் முன் இருக்கிறேன். இந்த உலகத்துல மகத்தான ஒரே தொழில் என்னை பொறுத்தவரை ஆசிரியர் தொழில் தான். இப்ப சார் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க, பேங்க் மேனேஜர், ஜோனல் மேனேஜர், ஜிஎம் எதுவா வேணா இருக்கலாம். ரிட்டையர்ட் ஆயிட்டா ரிட்டையர்ட் மேனேஜர் தான் சொல்லுவாங்க. ஒரு ஐஏஎஸ் கலெக்டரா இருக்காரு, ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா ரிட்டையர்ட் கலெக்டர். ஒரு தாசில்தார் ரிட்டையர்ட் தாசில்தார். உலகத்துல ஒரே ஒரு ப்ரொஃபஷன் மட்டும்தான். வாத்தியாரா இருக்காருன்னா அவர் சாகர வரைக்கும் வாத்தியார் தான். அவரோட டிசிக்னேஷனே மாறாது, தகுதியே மாறாது. ஏன்? தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் அந்த சமுதாயத்துக்காக ஒப்படைச்சவங்க. இன்னைக்கு லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறேன், ஆனால் எனக்கு அறிவியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் சிறிய கிராமங்களில் அதே மாதிரி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தை தூக்கி விடுகிற ஒரே இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தான் என்பதை தயவு செய்து இங்க இருக்கிற பெற்றோர்களும் மாணவர்களும் புரிஞ்சுங்க. ஆசிரியர்களை மதிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கெல்லாம் எங்களுடைய ஆசிரியர்கள் தான் ரோல் மாடலே. டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா, டாக்டர் தாமோதரன் ஐயா, டாக்டர் மன்சூர் சார், இவங்க 3 பேர் இல்லைன்னா ஈரோடு மகேஷ்ங்கிற மாணவன் கிடையவே கிடையாது. அவர்கள் போட்ட அறிவு பிச்சை தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேடையில சிறப்பு விருந்தினரா அவங்க முன் நிக்க முடியுதுன்னா அதுக்கு அவங்க போட்ட பிச்சை தான் காரணம்.